அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்போடைய பிளாட்ஃபார்ம் அப்டேட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து இப்போதைக்கு 4 பிளாட்ஃபார்ம் வந்து பயன்பாட்டில் இருக்குது. அதாவது எண்ணிக்கையில் 4, வரிசைப்படி பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் தான் இருக்கும். அது எப்படின்னா 1A 1 2 3 இந்த வரிசையில் இருக்கும். இதில் 4வதான பிளாட்ஃபார்ம் வந்து வர இருக்குது. அதற்கான பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. அதை இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் பார்க்கலாம். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா சன்டிங் யார்டு தான். இந்த யார்டோடைய இணைக்க வேண்டிய பாதைகள் பார்த்திங்கன்னா, பழையாறு பிரிட்ஜில் எக்ஸ்ட்ரா பாலம் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. நண்பர்கள் நிறையா கேட்டிருந்தீங்க, அடிஷ்னலாக பாலம் இருக்குது, அது எதுக்காக அப்படின்னு. பழையாறு பிரிட்ஜ் மேலே மொத்தம் 4 பாலங்கள் இப்போதைக்கு இருக்குது. அதில் 2 பாலம் வந்து அப் அண்ட் டவுன் லைனுக்கு கொடுத்துட்டு, ஒரு பாலம் வந்து நாகர்கோவில் டவுனுக்கு போகிறது. இன்னொரு பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சன்டிங் பர்பஸ்க்காக கோச்சுகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இருக்கணும். அதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற வரைக்கும் பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. இந்த பணிகள் சுமார் 3 அல்லது 4 மாதங்கள் வரை நடைபெறலாம். அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து லோக்கோமோட்டிவ் ரிவேர்ஸ் பண்ணக்கூடிய 2 ரயில்கள், மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று சென்னை எக்மோர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ், இந்த 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா வரும்போதும் போகும்போது 2 மார்க்கத்துலேயுமே வந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு வராது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது 90 நாட்களுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த 90 நாளும் இந்த வண்டி நாகர்கோவிலோட பைபாஸ் லைனை பயன்படுத்தி டவுனில் போய் நிற்கும். அதுதான் இதோடைய ஸ்டாப்பேஜாக இருக்குது. நாகர்கோவில் சந்திப்புக்கு வராது. மற்ற வண்டிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சேரும், இங்கேருந்து புறப்படும். அதனால் அதை ஓரமாக நிறுத்திடலாம். பட் இந்த வண்டி வந்து பயணிகளோடு நிற்கிறதுனால வேகமாக இதை வந்து லோக்கோமோட்டிவ் ரிவேர்ஸ் பண்ணி திருவனந்தபுரம் நோக்கி இல்லை திருநெல்வேலி நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதன் காரணமாக இந்த 2 வண்டிகளுமே வந்து பைபாஸ் லைன் மூலமாக அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெயின் வந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு உள்ளே வந்துட்டுருக்குது. இதில் பக்கத்தில் அந்த சின்ன பில்லர் மாதிரி கட்டியிருக்காங்க தண்டவாளத்தை ஒட்டி. இதுதான் வந்து பிளாட்பாரத்துக்கான வேலைகள் நடைபெற துவங்கிடுச்சு. இது வந்து வரிசைப்படி பார்த்திங்கன்னா 4வது பிளாட்பாரத்தோட எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா இது 5வது பிளாட்பாரம். ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அடிஷ்னலாக அவங்க கட்டியிருக்கிறாங்க. அதனால் அது கட்ட வேண்டிய வேலை இல்லை. இந்த பிளாட்பார பணிகள் சீக்கிரமாக முடிவடையும். இருந்தாலும் 90 நாட்கள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. எல்லா மாடிஃபிகேஷனையும் இப்போ பண்ண வேண்டிய வேலைகள் வந்து தொடங்கிருச்சு. ஆரல் வாய்மொழி நாகர்கோவிலுக்கு இடையே வந்து தண்டபாலங்கள் 2வது ட்ராக் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்திலே அந்த ட்ராக்கில் பயணம் பண்ணுற வீடியோவும் நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ணுற நண்பர்களே. அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.